இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பந்தத்துக்கு சேர மட்டும்தான் தெரியும், அதுக்கு எப்பவும் பிரிய தெரியாது. பேப்பராலையும் பேனாவாலையும் அதை பிரிக்க முடியாது. உன் நல்ல மனசுக்கு கொடுக்க தெரியுமே தவிர பறிக்கிறதுக்கு தெரியாது. உன்னோட மாங்கல்யத்தை பறிச்சுக்கிட்டு போகணும்னு நினைச்ச கர்மங்களை நினைச்சு கண்ணீர் விட்டைய தவிர பறிச்சவங்களை குற்றம் சொல்றதுக்கு உனக்கு தெரியாது. உன் கழுத்துல தாலி ஏறினதுல இருந்து உனக்கு கஷ்டங்கள் ஆரம்பிச்சிடுச்சும்மா. நீ தாலி கட்டினவனை நெருங்கணும்னு நினைச்சா உன் கண்ணு முன்னாடி ரத்த பந்தங்கள் தடையா நிக்குது. நீங்க சொல்றதையெல்லாம் ஒருவேளை உண்மையா இருக்கலாம். ஆனா இப்ப என்னோட பிரச்சனை அது இல்ல சாமி. தெரியும், உனக்கு தாலி கட்டின கைகள் இப்போ மரணத்தோட போராடிக்கிட்டு இருக்கு. உன் கூட சேர்ந்து வாழற பாக்கியம் இல்லைன்னு அது விரக்தியில செத்து போகணும்னு நினைக்குது. உயிரோட இருந்து உன் கைய பிடிச்சு வாழணும்னு அது ஆசைப்படுது. என்ன பண்ணணும்னு தெரியாம அது நரக வேதனைய அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சாமி. அவரை எப்படியாவது காப்பாத்துறதுக்கு வழி சொல்லுங்க. ஒரு மனுஷனோட விதியை தீர்மானிக்க டாக்டர்ஸ் யாரு? அவங்க கை விட்டுட்டாலும் சரி, அதையும் கூட அந்த தெய்வம் காப்பாத்தும். ஊருக்கு வடக்கு பக்கத்துல இருக்கிற மலை மேல அந்த அம்மன் அருள் பாலிச்சுக்கிட்டு இருக்கா. அங்க போய் நேர்த்தி கடனை நிறைவேத்தினா உன்னோட மஞ்சள் குங்குமம் நிலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாமதப்படுத்தாம அந்த தாய்கிட்ட போய் உன் வேண்டுதலை நிறைவேத்து. அம்மாடி, மாப்பிள்ளை என்ன சொல்றாரு? டாக்டர்ஸ் அந்த கேபியை காப்பாத்துறது கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. மாமா இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும்னு சொல்றாரு. அவரே பதில சொல்லிட்டு அவரே கல்யாணத்தை நிறுத்த சொன்னா என்ன அர்த்தமா? நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல சித்தி. இப்போ கேபி செத்து போயிட்டான்னு வச்சுக்க, இந்த கல்யாணம் நின்னு போயிடும்ல. Thank you மர்தானி பாட்டி. எவ்வளவு நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க தெரியுமா? கல்யாணம் நின்னு போயிடும்ன்ற வார்த்தை எவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு. பாத்தியாமா, சொந்த அத்தை புடிச்சு சாக போறாங்கிற வேதனைய விட காதலனோட கல்யாணம் நிக்க போகுதுங்கிற சந்தோஷம் உன் பொண்ணு முகத்துல எப்படி தெரியுது பாரு. பாத்துட்டு தான் இருக்கேன் சித்தி. ஆனா கேபி செத்து போயிட்டா மாமா ரொம்ப வருத்தப்படுவாரு. நம்ம மீரா விதவை ஆயிடுவா. நம்ம சந்தோஷத்தை விட மத்தவங்க வேதனைப்பட்டாலோ விதவையானாலோ நாம எதுக்குமா கவலைப்படணும்? கேபி செத்துட்டா கல்யாணத்தை பர்மனண்டா நிறுத்துறதுக்கு உனக்கு ஏகப்பட்ட நேரம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம கல்யாணத்துக்கு முன்னாடியே மாமனார முழுங்கிட்டாங்கிற பழி அந்த பூமி மேல விழும். சூப்பர் பாயிண்ட் சொன்ன சித்தி. பூமி மேல இப்படி ஒரு பழிய சுமத்தி அந்த பூமிய எந்த அளவுக்கு கீழே இழுத்துட்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு இழுப்பேன். எஸ், கேபி சாகிறது தான் நல்லது. நான் இந்த நேர்த்தி கடனை கண்டிப்பா செய்வேன்.
2 பேரும் அவர் உயிரை காப்பாத்த தானே துடிக்கிறோம். 2 பேரும் அதை சேர்ந்து செஞ்சா அதுவும் நல்லது தானே. எனக்கு யாருடைய ஆலோசனையும் உதவியும் தேவையில்லை. எங்க பாருங்க சாமி, அந்த நேர்த்தி கடன் என்ன, அதை எப்படி பண்ணணும்னு விவரமா சொல்லுங்க. உங்க பிரச்சனை என்னன்னு எனக்கு புரியுதுமா. இந்த மாதிரி நீங்க கோவப்படாம மேல இருக்கிற அந்த அம்பால மனப்பூர்வமா நன்னா வேண்டிக்கோங்கம்மா. அம்மா, நீங்க இந்த பக்கம் வாங்கம்மா. ரெண்டு பேரும் இப்போ உங்க வேண்டுதல ஆரம்பிக்கலாம். ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதயே நமஹ. காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி ச தீமஹி. பிரசோதயாத். அம்மா, ஆணையை பிடிக்க கூடாது. இவங்க நேர்த்தி கடன் முடியற வரைக்கும் இவங்களுக்கு யாரும் உதவி செய்யக்கூடாது. அதான் விதிமுறை. நேர்த்தி கடனை தீர்த்துருவேன்னு சொல்றது முக்கியம் இல்ல, அத ஒழுங்கா நடத்தி காட்டணும். அம்மா, உங்களுக்கு அந்த அம்பாலோட ஆசீர்வாதம் எப்பவும் இருக்கும். நீங்க பார்த்து பொறுமையா நடந்து போங்க. ஓம் மகேஸ்வரியே நமஹ. ஓம் மகா மாயாயே நமஹ. ஓம் மந்த்ராராத்யே நமஹ. ஓம் மகாபலாயே நமஹ.